தோழர் ரவிக்குமார் அவர்கள் மூலம்தான் நமக்கு தெரியவர் மூத்த தமிழ் அறிஞர் கல்வெட்டியல் அறிஞர் சுப்பராயு அவர்களை தெரியும். இந்த ஆண்டு செம்மொழி ஞாயிறு யாருக்கு தருவது என்கிற ஒரு யோசனையில் நான் இருந்தபோது தோழர் ரவிக்குமார் அவர்களோடு நான் தொலைபேசியிலே பெங்களூரில் இருந்து பேசிய போது அவர் முன்மொழிந்த பெயர்தான் கல்வெட்டியல் அறிஞர் ஏ சுப்பராயு அவர்கள். அவரை பற்றிய குறிப்புகள் படித்தபோது வியப்பை தந்தன. இந்த அளவுக்கு அவர் கடுமையாக உழைத்து தமிழ் சமூகத்தின் வரலாற்றை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். அவங்க பேசுகிற போதே சொன்னார், நீங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு கவனித்தீர்கள் என்று தெரியவில்லை. அந்த காலத்தில் அரசர்களாக இருந்தவர்கள், மாமன்னர்களாக இருந்தவர்கள், சோழர் காலமாக இருந்தாலும் அல்லது எந்த ஆட்சி காலமாக இருந்தாலும் அவர்கள் உருவாக்கி வைத்த கல்வெட்டுகளில் பிராமணர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருந்தது. அந்த ஊர்கள் 1000 ஊர்கள் என்றால் அதில் 500 ஊர்கள் அல்லது 600 ஊர்கள் பிராமணர்கள் வசித்த வசிப்பிடமாக இருந்தன. அந்த வசிப்பிடங்கள் எவ்வாறு உருவாகின, அவர்களுக்கு ஏன் அவர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் தந்தார்கள், இந்த வர்ணாசிரம தர்மம் என்கிற மனு தர்மம் எப்படி இந்த சமூகத்தில் இன்றைக்கு நிலை பெற்றிருக்கிறது, அந்த நிலை பெறுவதற்கு கோவில் எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறது, கோவில்தான் இங்கே சனாதன தர்மம் நிலை பெற்றிருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. இதுதானே பெரியார் பார்வை, இதுதான் கல்வெட்டியல் அறிஞர் சுப்பராயு அவர்களின் பார்வை, இதுதான் அம்பேத்கர் பார்வை, இதுதான் கல்வெட்டியல் அறிஞர் சுப்பராயு அவர்களின் பார்வை. ஆகவே இந்த மண்ணில் ஆட்சியாளர்கள் மாமன்னர்கள் எப்படியெல்லாம் சனாதன தர்மத்தை நிலைவரச் செய்வதற்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள், அறிந்தோ அறியாமலோ என்பதை இன்றைக்கு வரலாற்று அடிப்படையிலே அறிந்துணர்வதற்கு ஏதுவாக அவருடைய ஆய்வுகள் அமைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆய்வறிஞர், வரலாற்றியல் அறிஞர், கல்வெட்டியல் அறிஞர் சுப்பராயு அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை வந்து விருதினை பெற்று நமக்கு சிறப்பு சேர்த்ததற்காக விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை தோழர்களே, தோழர் அருள்மொழி அவர்கள் ஒரு வேண்டுகோளை வைத்தார் அல்லது ஒரு அறிவுறுத்தலை தந்தார். அதற்கு தோழர் ரவிக்குமார் அவர்களும் இங்கே விடையிறுத்தார். மகளிர் பெயரில் ஒரு பெண்மணியின் பெயரில் விருதினை அறிவிக்க வேண்டும் என்பது, அதிலே 100 விழுக்காடு நமக்கு உடன்பாடு இருக்கிறது. அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. மார்க்ஸ் மாமணி என்கிற விருதினை கூட நாங்கள் இப்போது அண்மையிலே தான் அறிவித்தோம். இது 3வது ஆண்டு. முதல் ஆண்டு ஜவஹர் பெற்றுக்கொண்டார், 2வது ஆண்டு தோழர் கே பாலகிருஷ்ணன் பெற்றுக்கொண்டார், 3வது விருதினை அண்ணன் முத்தரசன் அவர்கள் பெற்றிருக்கிறார். அப்படி நாம் எடுத்தால் ஏராளமான பெயர்களில் சிங்காரவேலர் பெயரில் விருது வழங்க வேண்டும் என்ற ஆலோசனையும் இருக்கிறது. ஏன் ரெட்டமலை சீனிவாசன் பெயரில் தரக்கூடாதா என்கிற கேள்வி இருக்கிறது. இப்படி பல பேர் பல ஆலோசனைகளை தந்து கொண்டே இருக்கிறார்கள். உள்ளபடியே நாம் தோழர் ரவிக்குமார் அவர்கள் சொன்னதைப் போல அம்பேத்கர் பெயரில் தலித் அல்லாதவர்கள், தலித்துகளுக்கு பணியாற்றி கொண்டிருக்கிற, தலித் விடுதலைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த ஆளுமைகளை சிறப்பிக்க வேண்டும், அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்திற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்கினோம். பிறகு ஒன்றொன்றாக இதை சேர்த்துக் கொண்டோம். ஆனால் ஒரு பெண்மணியின் பெயரால் விருது இல்லை என்பது உண்மைதான். ஆனால் ஒவ்வொரு ஆண்டிலும் ஏதேனும் ஒரு பெண்மணிக்கு விருது வழங்கிக் கொண்டே இருக்கிறோம். நிலக்கோட்டை பொன்னம்மாள் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அதேபோல ஜெகநாதன் துணைவியார் பஞ்சமிடம் நிலம் மீட்பு போராட்டம் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். இங்கே வருகை வந்திருக்கிறார் தாயம்மாள் அரவாணன் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அருந்ததி ராய் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். ஓவியா அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். பெண்களை விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் புறக்கணித்ததில்லை. பெண்களை விடுதலை சிறுத்தைகள் மறந்ததில்லை.
அவருடைய கோரிக்கையை பரிசீலிப்போம். 1 5 ஆனது, 5 6 ஆனது, 6 7 ஆனது. ஒரு மேடையிலே 7 8 பேருக்கு மேல் விருது வழங்கினால் இன்னும் மணிக்கணக்கிலே நீளும், நிகழ்ச்சி விரிவடைந்து கொண்டே போகும். இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. சாவித்ரிபாய் புலே அம்மையாரின் பெயரில் விருது தர வேண்டும் என்று தொடர்ந்து தோழர்கள் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே மகளிர் விடுதலை இயக்கம் என்ற அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பின் சார்பிலேயும் விருது வழங்க விழா நடக்கிறது. விடுதலை கலை இலக்கிய பேரவை என்கிற அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பின் சார்பிலும் விருதுகள் வழங்கப்படுகின்றன. கட்சியின் சார்பிலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கிறோம். ரவிக்குமார் அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல எந்த கட்சியிலும் இல்லாத அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே கட்சி அதிகார பொறுப்புகளில் பெண்கள் இடம்பெற வேண்டும் என்பதை ஒரு ஒருமித்த கருத்தாக முடிவெடுத்து கடந்த முறை 16 பேரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே மாவட்ட செயலாளர்களாக பெண்களை அறிவித்திருக்கிறோம். இதெல்லாம் இப்போது, ஆனால் தொடக்கத்திலிருந்தே நான் மிக கவனமாக ஒவ்வொரு முறையும் குறைந்தது 2 அல்லது 3 பெண்கள் மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடிய வகையிலே அறிவிப்பு செய்திருக்கிறேன். அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத, அந்த விழிப்புணர்வே இல்லாத காலத்திலே கூட அந்த முடிவை நாம் எடுத்திருக்கிறோம். 20 ஆண்டுகளுக்கு முன்பே, 10 ஆண்டுகளுக்கு முன்பே பாண்டியம்மாள் மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறார், தேவி மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறார், திருமொழி, அமுதா இனியன், தமிழினி, ஏராளமான தோழர்கள் பெயர் நினைவிலே இல்லை, பொறுத்துக் கொள்ள வேண்டும். அவர் பெயரை சொன்னார், என் பெயரை சொல்லவில்லை என்று யாரும் வருத்தப்பட்டு விடக்கூடாது. இன்றைக்கு 16 பெண்கள் எந்த கட்சியிலும் கிடையாது. இது துணிச்சலான முடிவு. நான் முடிவெடுத்தேன் என்பதை விட என் முடிவை என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் அதிலே சிறப்பு. அதற்கு ஒத்துழைக்கிறார்கள் என்பதுதான் சிறப்பு. அங்கொன்றும் இங்கொன்றும் சச்சரவுகள் இருக்கும், சலசலப்பு இருக்கும். ஆனாலும் கூட அந்த ஒத்துழைப்பு என்பது பரவலாக இருக்கிறது. தோழர்களே, பெண்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டும், தலித்துகள் அரசியல்படுத்தப்பட வேண்டும், சிறுபான்மையினர் அரசியல்படுத்தப்பட வேண்டும். இது பொதுவாக எல்லோரும் பேசுவது. விடுதலை சிறுத்தைகள் அதிலிருந்து மாறுபட்டு ஓபிசி மக்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டும் என்பதை இன்றைக்கு உயர்த்தி பிடிக்கிறோம். ஏன் இப்படி பிரித்து சொல்லணும்? எல்லா விடுதலை அரசியலும் சேரியில் வந்துதான் பேசப்படுகிறது தவிர ஊர் தெருவில் பேசப்படுவதில்லை. இதுதான் பிரச்சனையே. ஏன் இந்தியாவில் புரட்சி நடக்கவில்லை என்றால், ஏன் இந்தியாவில் சாதி ஒழிப்பு நிகழவில்லை என்றால், ஏன் இந்தியாவில் ஒரு புரட்சிகர மாற்றம் நிகழவில்லை என்றால், உள்ளபடியே உண்மையிலேயே இது எங்கே பேசப்பட வேண்டுமோ அங்கே பேசப்படவில்லை. பாதிக்கப்பட்ட தலித்துகளிடம்தான் இந்த அரசியல் வெகுவாக பேசப்படுகிறது. தலித் அல்லாதவர்களிடையே இது இன்னும் வலுவாக பேசப்பட வேண்டும். சனாதனத்தை பாதுகாப்பது யார்? சனாதன சக்திகளுக்கு உற்ற துணையாக இருப்பது யார்? பார்ப்பனர்கள் உண்ட எச்சில் இலையில் படுத்து உருண்டால் புண்ணியம் கிடைக்கும் என்பதை ஏற்றுக்கொண்டு நம்பி அந்த எச்சில் இலைகளில் உருளுவது யார்? இதையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது. 19 விட யாரோ பார்ப்பனர் அல்லாதவர்கள் என்று பார்த்துவிட்டு போய்விட முடியாது.